இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க. ஏன்னு கேளுங்களேன், ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க, ஆனால் இங்கே வந்தாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார்பேட்டை, இந்த பக்கம் ஃபுல்லாக சைதாப்பேட்டை, அப்படி தனித்தனியாக தெரியுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெள்ள 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 வெளியேன்னு இருக்கிறாங்க, இந்த பக்கம் தான் கண்ணங்கரெல்லாம் எல்லாம் மாநிறமாக இருக்காங்க, கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவும் சொல்லிட போறீங்கப்பா. ஏன்னா ஸ்டேஜில் பேசுனா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிகையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கிடுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ நம்ம யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகிப்போச்சு இல்லை, அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், அது ஏதோ ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசியிருந்தா என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்குன்னு சொல்லக்கூடாது, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். எப்படி இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்ல பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற பயங்கர பிரபலமாக ஆவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு. தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. நன்றி நன்றி.